வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நாம் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். விக்கிரவாண்டி தேர்தலில் பாஜக நிற்கலை, பாஜக கூட்டணியில் பாமக நிற்கிறது, அதிமுக விலகிவிட்டது, நாம் தமிழர் நிற்கிறாங்க, திமுக நிற்கிறாங்க. இந்த 3 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இப்போ மும்முனை போட்டியாக அது மாறி இருக்குது, 4 முனை போட்டிக்கு பதிலாக. அதன் பின்னணியில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம், செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார், நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. விக்கிரவாண்டி தொகுதி கொஞ்சம் வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் 3 கேண்டிடேட்டுமே வன்னியர்கள் தான் நிற்கிறாங்க. அதாவது விக்கிரவாண்டி தொகுதியில் சுமார் 35% பேர் வன்னியர்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த வன்னியர்கள் 35% அப்படிங்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நிப்பாட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணியில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நாம் தமிழரில் தருமபுரியில் ஏற்கனவே ஒரு டாக்டர் ஒருத்தங்க நின்னாங்க, தோத்துட்டாங்க. அவங்கள தான் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வன்னியர்ன்றதுனாலையும் நாம் தமிழர்ன்ற பிராண்ட்லேயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பாமகவும் வன்னியரை தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க, திமுகவும் வன்னியரை தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. இப்போ அங்கே சொல்லக்கூடிய பேச்சு என்னவாக இருக்குன்னா, பாஜக பாமகவை நிறுத்தினால்தான் அந்த வன்னியர் அப்படின்ற அடையாளத்தோட வன்னியருக்கான கட்சி அப்படின்ற அடையாளத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் அது அல்ல. ஏன்னா ஏற்கனவே சிவி சண்முகம் அந்த பகுதியில் ரொம்ப ஒரு பெயர் பெற்ற ஒரு நபர். அவர் மீது கிட்டத்தட்ட கொலை முயற்சிலாம் செஞ்சாங்க அப்படின்ற இதில் பாமக மீது மக்கள் செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக பாமக வன்னியர் கட்சி அப்படின்றதுக்காகலாம் ஓட்டு போட மாட்டாங்க. இதில் இன்னொரு செய்தியை கவனிக்கணும். என்னென்னா, வன்னியர் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்டு போடுவாங்களா, இல்லை வன்னியர் அப்படின்ற சாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர் என்ற சாதியை சேர்ந்தவர் அப்படின்றத பார்த்து மட்டும்தான் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ 3 பேருமே வன்னியர் அப்படின்னு சொன்னால் யாருக்கு போடுவாங்க? அந்த வன்னியர் ஓட்டுகளே 3ஆக பிரிஞ்சிடும். அப்படி 3ஆக பிரிஞ்சால் என்ன ஆகும்? 35% 3 பேருக்கு பங்கு வைங்க, இப்போ 36ன்னே வச்சிங்களேன், வச்சுக்கிட்டே ஈக்குவலாக போடலாம். திமுகவுக்கு 12%, நாம் தமிழருக்கு 12%, பாமகவுக்கு 12%, அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற 64% அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த 64% பேர் தான் முடிவு செய்ய போகிறாங்களே தவிர 36% இருக்கக்கூடிய வன்னியர்கிட்ட அந்த தொகுதியில் முடிவு செய்யக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த தொகுதியில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வன்னியர் ஒருத்தரை நிப்பாட்டியிருக்காங்க, மற்ற 2 கட்சியும் வேறு ஆளை நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வன்னியர் வாக்குகள்லாம் ஒரே இடத்துக்கு வந்துடும் அப்படின்றத கூட ஓரளவு லாஜிக்கலாக ஏற்றுக்கலாம். இப்போ 3 கட்சிகளுமே அப்படி தான் நிப்பாட்டுவாங்கன்னா அப்போ என்னாகும்? இந்த ஓட்டு பிரிஞ்சிடும். இந்த ஓட்டு பிரிஞ்சால் மிச்சம் இருக்கக்கூடிய 64% ஓட்டுகள் யாருக்கு வரும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஓட்டுகள் பாஜகவுக்கு போகுமா? போகாது. நாம் தமிழருக்கு போகுமா? போகுமான்னு சொல்ல தெரியல, சொல்ல முடியாது. ஆனால் சீமான் கொஞ்சம் வளர்ந்து வருகிறார், அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. வளர்ச்சியின் வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
சரியா? வளர்ச்சியின் வேகம் கம்மியாக இருக்குது. முதல் தேர்தலில் 1%, அடுத்த தேர்தலில் 3%, அதாவது 200 மடங்கு ஜாஸ்தி. அதுக்கு அடுத்த தேர்தலில் 6%. அப்போ 3லேருந்து 6ன்றப்போ 100% வளர்ச்சி. அப்புறம் 6லேருந்து இப்போ 8.5%, அதாவது ஒரு 90% வளர்ச்சின்னு சொல்லலாம். அவ்வளோதான் வந்து அந்த வளர்ச்சியின் வேகம் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கே தவிர வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்றதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, இது வந்து ஒரு இடைத்தேர்தலில் பொதுவாகவே மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தொகுதி எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சரியா? நம்ம தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சியாக வருவாரா வரமாட்டாரான்றது மொத்தமாக எல்லா தொகுதிக்கும் நடக்கும்போது தெரியாது. எந்த கட்சி வேணாலும் ஆளுங்கட்சியாக வரலான்றப்போ மக்கள் அவங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. ஆனால் இடைத்தேர்தல்னு வரும்போது எப்போதுமே மக்களோட சாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா, நம்ம தொகுதியோட எம்எல்ஏ ஆளுங்கட்சிக்காரராக இருந்தாருன்னா நம்ம தொகுதிக்கு அவரால் ஏதாவது நல்லது செய்ய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருப்பதற்கும் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருப்பதற்கும் சுயேட்சை எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ பொதுவாகவே இந்த 64% மிச்சம் இருக்கிற மக்களில் பெருவாரியான வாக்குகள் திமுக பக்கம்தான் விழும். அதில் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது. அதிமுக வந்து இந்த தேர்தலில் போட்டி போடலைன்னு சொல்லிட்டாங்க. போட்டி போடலைன்னு சொன்னோடனே எல்லோரும் போய் நேராக பாமகவில் போட்டுருவாங்களா? அதெல்லாம் போட மாட்டாங்க. அதில் ஒரு 20%, 25% எப்படி இருந்தாலும் நம்ம பழைய கட்சி தானே திமுக, அங்கேயே போடுவோன்னு தான் போடுவாங்களே தவிர போய் அப்படியே கொண்டு போய் பாமகலையோ நாம் தமிழர்லையோ போட மாட்டாங்க. மேபி நாம் தமிழரில் கூட போடாலும் போடுவாங்களே தவிர பாமகவில் கண்டிப்பாக போட மாட்டாங்க அப்படின்றது கலை யதார்த்தம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பாமகவுக்கு மாம்பழ சின்னமும் கிடைக்கல. மாம்பழ சின்னம் கிடைச்சாலே தகுதி தத்தம் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாம்பழ சின்னமும் இல்லை. அதான் ஐயா சுபவி தான் வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவார். இவங்க இலை, காய், பூ, பழம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு ஒரே குக்கரில் போட்டு வேக வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படிம்பார். இது எல்லாமே அவங்களோட கூட்டணி சின்னங்கள். பூன்னா தாமரைப்பூ, காய்னா பலாப்பழமாக மாங்காய், அப்புறம் பழம் வந்து பலாப்பழம் யாரோ ஒருத்தர் பலாப்பழம் சின்னத்தில் நின்றுக்கிறாரு, மாம்பழம் சின்னம் நின்றுக்குது, குக்கர் வந்து இவர் டிடிவி தினகரன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் வேக வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார். அப்படி தான் இவர்கள் இப்போ இந்த விக்கிரவாண்டியிலேயே முயற்சி செய்கிறாங்க. இந்த முயற்சி கண்டிப்பாக எடுபடாது. ஏன்னா முதல்ல இதுக்கு முந்தின அசம்பிளி எலெக்ஷனில் கூட பாருங்கள், எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. அதிமுக, திமுக, பாமக, தேமுதிக, பாஜக எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அப்படி ஒன்றா இருந்தே ஒன்றும் கிழிக்க முடியல. இப்போ வந்து இப்போ அதிமுகவும் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா வெளியே போன அவங்களுக்கே நல்லா தெரியுது, இப்போ பாஜக நம்மளை வந்து கூட்டணியில் வச்சுருக்கிறதே நம்ம கட்சியை காலி பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்தியா பூரா பாஜகவோட வேலையை என்னங்க, யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது, அப்புறம் அந்த கட்சியை ரெண்டாக உடைக்கிறது, அந்த கட்சியை நாசம் பண்ணுறது, அந்த கட்சியில் இருக்கிறவனை பூரா ரோட்டில் ஓட விடுறது. இங்கே அது சரி நல்ல வேலை நடக்கலை. எடப்பாடியார் கொஞ்சம் முழிச்சிக்கிட்டாரு. ஓபிஎஸ்ஸை தனியாக பிரித்தாலும் ஓபிஎஸ் வந்து டம்மி ஆகிட்டார் பாவம். இப்போ எல்லாரையும் ஒன்றா சேர்க்குற வேலையில் எல்லாம் உருண்டு பிறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனாலும் அதிமுக வந்து இந்த தேர்தலில் பின்வாங்கியது அவர்களுக்கு தான் வந்து ஒரு பின்னடைவுன்னு தான் நம்ம சொல்லணும். அதிமுக நின்றுருந்தால் அட்லீஸ்ட் அவங்க மறுபடியும் 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பாங்க. 2ஆம் இடத்துக்கும் வராமல் நாங்கள் கேட்டால் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த தேர்தல் நேர்மையாக நடக்காது. அப்போ தேர்தல் நடத்துறது யார்? திமுகவை நடத்துது, ஒன்றிய அரசாங்கம் தான் நடத்துது. இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொல்லணும்னா தேர்தல் கமிஷன் தான் நடத்துது. அப்போ தேர்தல் கமிஷனை தான் இவர் குறை சொல்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதுக்கு உதாரணம்லாம் வேறு சொல்கிறாங்க. முன்னாடி ஒரு தடவை 5 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தப்போ அம்மாவே வந்து நாங்கள் போட்டி போடலைன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் தான் நாங்களும் இந்த முறை போட்டி போடலை அப்படி இப்படின்லாம் ஜெயக்குமார் பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு வேணால் பேசலாமே தவிர, உண்மை என்னென்னா எப்படியும் தோக்க தான் போகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் அதிமுக நிற்கலை. ஏன்னா தொண்டர்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம தோற்று போகிறோம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கும். அந்த மனப்பான்மையில் அவங்க எப்படியும் வேலை செய்ய மாட்டாங்க, இதுக்கு நம்ம நிற்காமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிற்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மும்முனை போட்டியில் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தான் கேள்வி. இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்த போன முறை விக்கிரவாண்டியில் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ புகழேந்தின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் இறந்ததுனால தான் இப்போ அடுத்த தேர்தல் மறுபடியும் வருது.
அப்போது இவங்க எல்லாரும் ஒன்றா கூட்டணி இருந்த காலத்திலே 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுன்னா இந்த முறை தனித்தனியாக வேறு நிற்கிறாங்கன்றப்போ கண்டிப்பாக இந்த முறையும் திமுக தான் வெற்றி பெறும். வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாகும், வித்தியாசம். பாமகவுக்கு மாம்பழம் கிடைக்கலன்றது சோகத்தில் இன்னொரு சோகமாக மாறிப்போச்சு. அட்லீஸ்ட் சீமானுக்காவது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக பேராது வாங்கிட்டார். அவருக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லுவோம். தொடர்ந்து அடுத்த செய்திகள் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அந்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.